மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கொடுக்கலாம் எப்படி வேணா கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். சரி சரியா? நாக்கால உங்க மூக்க தொடணும். அது என் நாக்கு ரொம்ப சின்ன நாக்கு இருந்து இது ஒரு டேருங்க. அதாங்க டேரு. அந்த பாட் இருக்குல்ல, தலையில வச்சு வரணுமா? டான்ஸ் ஆடணும் அங்கே. ஹாய் ஆலியா மனசா, வந்துட்டீங்களா? வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஆப்பிட்டீங்க? எனக்கு ஆப்பெல்லாம் இல்லை, 2 பேர் நிறைய நாள் ஆச்சு உங்கள்கிட்ட நான் பேசி. ஏங்க இல்லை அப்புறம் நம்ம ஜென்ரலா வந்து பேசுனீங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக பேசியிருக்கோம், பட் உங்களை பற்றி சில விஷயங்கள் நாங்கள் பேசுனது இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி. ஆமாம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது கொஞ்சம் வாங்கி அப்படி சொல்லணும் இல்லையா? ஸோ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. வெரி நைஸ். அது 2024 பிறந்ததுல இருந்து வேற லெவல், எல்லாமே பாசிட்டிவா போய்கிட்டு இருக்கு. சூப்பர். எனக்கு மாதிரியே எல்லாருக்குமே போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்களா, அது நடந்துடும். ஸோ பிஃபோர் நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன்னா ஒரு கேமோட வெல்கோ, ஓகேவா? ஸோ 2 பேரும் வந்து ஸ்டோன் பேப்பர்ஸ் விளையாடுவோம். ஓகே. நான் வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னா நீங்க டேர் இல்லை எது வேணா நினைக்கலாம். டேர் கொடுக்கலாம். எப்படி வேணா கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். சரி சரியா? ஓகே, ரெடி போலாமா? ஸ்டோன் அவ்வளோ ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸ்டோன் பேப்பர் சிசர். ஓகே, அவ்வளவுதான். 10 பாயிண்ட் வின் பண்ணுவேன். டேர் கொடுங்க. நாக்கால உங்க மூக்க தொடணும். அது என் நாக்கு ரொம்ப சின்ன நாக்கு இருந்து இது ஒரு டேருங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அங்க ஜூம் போங்க. இந்த நாக்கால மூக்க தொடணும் தானே? நாக்கால மூக்க தொடணும், அதாங்க டேரு. ஸோ பொங்கல் அப்படின்னா உங்க வீடு எப்படி இருக்கும்? நல்லா கலகலன்னு இருக்கும் ஃபுல்லா. அன்னைக்கு வந்து காலங்காத்தால எழுந்துக்கணும், அதுக்கப்புறம் உடனே குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா பொங்கல் வைக்கிறதே வந்து ஒரு டாஸ்க் மாதிரி நாங்கள் எல்லாம் செம்மையா ஹாப்பியாக அதை டெக்கரேட் பண்ணி அழகாக பண்ணி, அது மத்தியானம் சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க. அப்பாடா நம்ம காலிலேருந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம், இப்போ தூங்க போகலாம் அந்த மாதிரி ஒரு செம்மையா. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்கல்ல அவங்கக்கிட்ட. ஸோ அந்த பொங்கல்னு நினைக்க ஒரு ஃபெஸ்டிவல் நினைக்க தோன்றதே வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க தான். நம்ம மட்டும் டெய்லி இருக்கிறோம், பட் எக்ஸ்ட்ராவாக அன்றைக்கி மக்கள் கூடும்போது அந்த அந்த இடமே நாங்கள் இருக்கிற வீடு ஃபுல்லாக கஜ ஆட்கள் இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே இடிச்சு போனாங்க, அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க. அதுதான் ஹாப்பினஸ்ல. சூப்பர். அதே மாதிரி செலிப்ரேஷன் அப்படின்னா வந்து உங்கள் வீடை பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்த்டே வந்தால் நீங்கள் ஒரே மாதிரி காஸ்டியூம் போடுவீங்க, யார் பர்த்டே வந்தாலும் சரி ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டதாகட்டும். அண்ட் எங்கே நீங்கள் போனாலுமே யூ என்ஜாய் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து சஞ்சீவ் எனக்கு தெரிஞ்சு நீங்களே சொல்லியிருப்பீங்க, நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்ததில்ல, பட் சஞ்சீவ் கூட வந்ததுக்கப்புறம் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? 2 குழந்தைங்க வேறு இப்போ. ஸோ ஹவ் இஸ் இட்? 2 செம்ம ஸ்வீட்டு, செம்ம வாழாயிடுச்சுங்க. ரொம்ப என் கண்ணே பற்றும் போல, அம்மா கண்ணே போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானே டெய்லி அந்த 2 பாப்பாவை ரசிக்கிறேன். 2 நல்ல ஆக்டிவா பண்றாங்க. சில பேர் வந்து ரீல்லாம் பண்றாங்களே. ஆமா, ரீல் பண்றது. அதான் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா போன் எடுத்துட்டு வா பாப்பு, டைம் வேஸ்ட் பண்ணாத, ரீல்ஸ் பண்ணணும் வான்னு கூட்டிட்டு போயிடுறேன் என் பொண்ணு. ஆனா என் பையன் பாத்தீங்கன்னா நீங்க காசு கொடுத்தாதான் நடிப்பான், சும்மாலாம் நடிக்க மாட்டான். நான் நடிடா அப்படின்னா நல்லா பேசுவான், 1 2 3 சொல்லுவான், ABC சொல்லுவான், எல்லாம் பண்ணுவான். கேமராவை எடுத்துட்டா எதுவுமே பண்ணுவான். சஞ்சீவ் மாதிரி நினைக்கிறேன். நீங்க வேலை வாங்குறீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் பே பண்ணா நடிப்பேன்ற மாதிரி இருப்பான் என் பையன். அந்த மாதிரி செம்ம. ஆனா 2மே எக்ஸ்ட்ரீம் கியூட்னஸ். 2மே அவங்களோட அப்புறம் ஹஸ்பண்ட் அவங்களும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல, பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது. ஸோ அடுத்து ஒரு கேம் விளையாடுவோம், அப்புறம் அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ரெடியா? ரெடி. ஸ்டோன் பேப்பர் சிசர். ஆலியா கிட்ட தோத்து போடுறதுக்கே அங்கே கிளம்பி வந்திருக்கேன் போல. ஸோ ஓகே, என்னது கேம்? அந்த பாட் இருக்குல்ல, தலையில வச்சு வரணுமா? டான்ஸ் ஆடணும் அங்கே.
ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் என்னன்னா கேள்விப்படுது. பால். ஓ அந்த மாதிரி நீங்கள் சொப்பியா பால் மாதிரி. தேங்க்யூ. நான் சப்பின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்க வந்தேன். நான் புகழ்றேன்னா கலாய்க்கிறேன். நீங்கள் கலாய்க்கிறீங்க, புகழ்ந்தாலும் ஐம் ஸோ ஹாப்பி, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக வந்து 2 ப்ரெக்னென்சி முடிச்சோடனே நீங்கள் வந்து அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்ல டக்குன்னு பண்ணீங்க. ஸோ அது நாங்களும் பார்த்தோம். சஞ்சய் உங்களுக்கு செம்ம சப்போர்ட் அதுக்கு, அப்போ நீ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த ஜேர்னியை பற்றி. அதுக்கு அந்த வெயிட் லாஸ் நான் அவ்வளோ டக்குன்னு பண்ணதுக்கு 3 மெயின் விஷயங்க. ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் மக்கள் காட்டுற லவ். நம்ம வந்து திரும்ப நடிக்க போனால் தான் அவங்களோட லவ் எனக்கு கிடைக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் கிடைக்க போகிறது கிடையாது. அந்த லவ்க்காக நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு ஒரு மனசில் நினைக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு இன்னும் 1.5 மாதம் தான் கஷ்டப்பட்டுட்டேன்னா அத்தனை பேர் மக்களோட லவ் உனக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சே நம்ம வந்து அந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணி முடிச்சிடும். செகண்ட் விஷயம், எந்த ஃபேமிலிலையும் எந்த பொண்ணுனாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் when her family supports her. ஓகேங்களா? தேர்ட் விஷயம், ஐயோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன், மறந்துட்டேன். ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் தேர்ட் என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், காலங்கத்தால் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திருக்கும் போது நம்ம இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுடலாம், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுற ட்ரெயினர் வந்து பர்சனல் ட்ரெயினர் வந்து கீழே நின்று ஃபோன் பண்ணுவார். நானும் ஃபோன் பண்ணி, அம்மா இந்த தெரியலங்க ஒரே வயிற்று வலியாக இருக்குங்க, இன்றைக்கி என்னால் முடியாது போலையே, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணாலும் சரி வாங்க நான் உங்களுக்கு லைட்டாக எக்ஸசைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி வர வச்சுருவார் அவர். நான் என்ன இவர் நம்ம ஒரு கிளைண்ட், இவருக்கு நம்ம முடியல உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம், சரி நம்ம கேர்ள்ஸ் ப்ராப்ளம்லாம் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹெவி ப்ராப்ளம் இருக்குது, கேர்ள்ஸ் ப்ராப்ளம் அப்படிலாம் சொன்னாலுமே பரவாயில்ல லைட்டாக பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் வந்து வாங்க நான் பண்ணி விட்டுறேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் அனுப்புவேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ட்ரெயினர். அது ஒரு காரணம். அந்த நீங்கள் இனியா லைக் உங்களோட சீரியலோட இது ப்ரமோலேயே நீங்கள் வந்த உடனே மக்கள்லாம் சும்மாவே வாவ் ஷீ இஸ் பேக் வித் தி பேங். அந்த பாட்டு பாடவா, அந்த பாட்டு ஐயோ வைரலாக போச்சு அந்த டைம். அது சரிகமாக்கா நான் தேங்க்ஸ் சொல்லணும். செம்ம ஒரு பாட்டு இல்லை, அது நம்மளுக்கு அந்த இடத்துல கொடுத்து ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க அந்த சாங்கு. அங்கே பாண்டிச்சேரியில் போய் ஷூட் பண்ணோம். செம்ம அந்த ஏரியா வந்து என்ன இந்த பாட்டுக்கு இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, என்ன சீரியல் என்ன வரப்போகுது அப்படிலாம் கேட்டாங்க. அந்த பாட்டு ஷூட்டிங் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து படம் ஷூட்டிங், அம்மா என்ன படம் ஷூட்டிங் அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக ஷூட் பண்ணாங்க அந்த சாங். செம்மையாக சூப்பர், வெரி நைஸ். அண்ட் அடுத்த ஒரு கேம் அண்ட் இதோ நம்ம முடிக்க போகிறோம். ரெடியா? ஓகே. ஆன்ட்டி என்ன பண்ணுறீங்க? முடிஞ்சுதாவா? முடிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து அந்த மீட் ஆகணுங்க. செலிப்ரேஷன் மீட் எவ்ரிவன் ஹாப்பி இன் தி செட். நாங்கள் அதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். கட்டுறது கை மன்னது கல்லாதது உள்ளது தான் எப்பவுமே நினைக்கணும். இன்னும் நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும். இன்றைக்குமே வந்து ஆக்டிங் ஸ்கில் வந்து என்னடா நம்ம சூப்பராக நடிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கவே கூடாது அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட்